இடைநிலை ஆசிரியர்களின் சாலை மறியல் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். காமராஜர் சாலையில் எழிலகம் வளாகம் அருகே இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 4வது நாளாக இன்று சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன் காரணமாக போக்குவரத்து வழி மாற்றம் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலையில் அதாவது டிஜிபி அலுவலகத்தில் இருந்து தலைமைச் செயலகம் நோக்கி வரக்கூடிய அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அணிவகுத்து இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்கப்படுகிறது. அதே போல தலைமைச் செயலகம் பகுதியில் இருந்து காமராஜர் சாலையில் டிஜிபி ஆபீஸ் வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் ஒரு வழியாக மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. அதாவது சேப்பாக்கம் அண்ணா சாலை வழியாக இருக்கிறது. இந்நிலையில் ஆசிரியர்களுடைய பாடம் கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு மேலாக இங்கு நீடிப்பதன் காரணமாக பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் வேறு மாற்றுப்பாதைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை ஓரளவுக்கு அனைவரையும் கைது செய்து வாகனங்களில் ஏற்றி காவல்துறையினர் அழைத்திருக்கின்றனர். அதற்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மொபைல் போன்களை காவல்துறையினர் எடுத்து வைத்துக் கொள்வதாக ஒரு குற்றச்சாட்டை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காவல்துறையினர் கைது செய்யும் போது அவர்களை வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய மொபைல் போன்களையும் காவல்துறையினர் பறித்து வைத்துக் கொள்வதாகவும் கூறி மீண்டும் வாகனத்தை விட்டு இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது. ஆசிரியர்களுடைய மொபைல் போனை எதற்காக காவல்துறையினர் பிடிங்க வேண்டும், எங்களை கைது செய்ய மட்டும்தானே வேண்டும், ஆனால் மொபைல் போனையும் பிடுங்கிக் கொள்கிறார்கள் என ஆசிரியர்கள் ஒரு குற்றச்சாட்டை அமைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த காமராஜர் சாலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் பெரும்பகுதியான ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு மாநகர பேருந்துகள் மற்றும் காவல்துறையினுடைய பேருந்துகளின் மூலமாக திருமண மண்டபங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். இன்னும் சிறு சிறு குழுக்களாக அங்கங்கே அமர்ந்து போராடிக் கொண்டிருப்பவர்களையும் வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி பாண்டியராஜன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.